ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இந்த காலகட்டத்தில் சத்தியமாக இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களை விட்டு ஓடி போயிடுங்க. அந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு கதை மூலியமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டோரியை உங்களுடைய பிரெயினில் இமேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு விஷுவலேஷன் கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சு கேளுங்க. அதே போல் ரெண்டு பக்கம் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு வந்துட்டு டிரைவிங் பண்ணுறது இல்லை ரோட்டில் வாக்கிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 நண்பர்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நண்பர்கள். அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்றதே வராதுங்க. அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். இப்போ இவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வேலை அப்படின்றது கிடைக்கிது. வேலை கிடைச்சோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வெவ்வேறு ஊருக்கு வந்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே இடத்துல வேலை அப்படின்றது கிடைக்கல. இப்போ வந்துட்டு இவங்களுக்கு வேலை அப்படின்றது அந்தந்த ஊரில் போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அப்படின்றது இல்லாமல் போகுதுங்க. இந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் போகிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், நம்மளுடைய நண்பனை என்றைக்கு போய் பார்ப்போம், அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை காலங்களை எண்ணி இவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலையும் வந்துட்டு போயிட்டுருக்கு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பரை பற்றி யோசிச்சுக்கிட்டு 3 பேருமே ஒரு கட்டத்தில் லீவும் வருது. தன்னுடைய கிராமத்தில் சந்திக்கிறாங்க. கிராமத்தில் சந்தித்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம எப்படி இருந்தோம் இப்போல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி. அப்போ அதில் இருக்கக்கூடிய வந்துட்டு ராம் அப்படின்ற ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுதான் வாழ்க்கை. ஒரு கட்டம் நம்மளுடைய வந்துட்டு இளமை பருவத்தை நம்ம அனுபவிச்சுக்கணும், ஒரு கட்டத்தில் நம்மளுடைய முதுமை பருவத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல, இவன் எப்போ பாரு ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் செஞ்சுட்டு இவங்க சந்தோஷமாக சிரித்து வந்துட்டு பேச ஆரம்பித்து அந்த லீவு நாட்களை வந்து கழித்துறாங்க. அதற்கடுத்தது எல்லாரும் விடுமுறை முடிந்தவுடன் அவங்களுடைய ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அதாவது வேலைக்காக கிளம்பி போகிறாங்க. வேலைக்கு கிளம்பி போகக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரே சோகம். இந்த சோகத்தை பார்த்த உடனே ராம் அப்படின்ற நண்பர் என்ன பண்ணுறாருனா கிட்ட போய் கேட்குறார் நண்பர்களிடம், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள அப்போ அவங்க சொல்கிறாங்க, அலுவலகத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வருது, நிறையா வந்துட்டு பாலிடிக்ஸ் நடக்குது, அரசியல் நடக்குது, அவங்களுக்கு ஃபேவராக பண்ணிக்கிறாங்க, தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை கேட்ட நண்பர் வந்துட்டு, சரி ஓகே, உனக்கு எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதை அவங்க கேட்டுட்டு திகைச்சு போய் பார்க்குறாங்க. என்னடா மந்திரத்தை சொல்லுன்ற, இது எப்பட்றா பழிக்குமா, எப்படி நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆன்மீக ரீதியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாடா, நீ வந்துட்டு இன்றைக்கி உனக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த மந்திரத்தை நீ நைட்டு தூங்க போகக்குள்ள நீ சொல்லிவிட்டு படு, உனக்கு பிரச்சனையே வராது. அந்த பிரச்சனை வந்துட்டு உனக்கு எப்படி சரியாகுதுன்னு கூட தெரியாதுடா, அந்த அளவுக்கு வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அப்படின்னு வந்துட்டு ராம் அப்படின்றவர் சொல்கிறாரு. இந்த மீதம் இருக்க 2 நண்பர்களும் இதை கேட்டுட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், எப்படியாவது இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து ஊருக்கு வேலை செய்கிற இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு தூங்க போகக்குள்ள இந்த மந்திர வார்த்தைகளை சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படுத்து தூங்குறாங்க. படுத்து தூங்கினதுக்கப்புறம் இவங்க காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போனால் பெருசாக அந்த பிரச்சனை அப்படின்றத வெளியிலே வரல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம நண்பன் வந்துட்டு பயங்கர கில்லாடிடா, இவன் வந்துட்டு சொன்னால் இது மாதிரி நம்மளும் பண்ணணும், கரெக்டாக நமக்கு பிரச்சனை எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்துட்டு 2 பேரும் ஒரு கட்டத்தில் சந்திக்கக்குள்ள 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்படியே இவங்களுக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து நாட்கள் போய்கிட்டே இருக்க இவங்களும் வந்துட்டு விடுமுறை காலத்தில் நண்பரை வந்து பார்க்குறாங்க, நண்பர்கிட்ட பேசுகிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படியே காலங்கள் அப்படின்றது போய்கிட்டே இருக்குதுங்க. இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கிற ஒரு கட்டத்தில் திடீர்னு இந்த 2 நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா வேலை போயிடுது. வேலை போடணுன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படி சமாளிக்கிறது என்னன்னே தெரியலையே, நமக்கு இப்போ வேலை போயிடுச்சு, நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சோகத்தோட இவருடைய நண்பர் அதாவது ராமை பார்க்கறதுக்காக வராங்க. ராமை பார்த்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு ராம் சொல்கிறாரு, இதுக்கும் என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது, இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு வந்துட்டு சொல்ல, ஆனால் நான் சொல்லக்கூடியதை நீ எந்த வித பேச்சு என்னை திரும்ப நீ கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வி கேட்காம அந்த மந்திரத்தை நீ சொல்லிட்டு போடு, எல்லாம் உனக்கு சரியாயிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ அதே போலவே வந்துட்டு 2 நண்பர்களோட காதலையும் என்ன பண்ணுறேன்னா ராம் அப்படின்றவர் போயிட்டு அந்த மந்திர வார்த்தைகளை சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்களுக்கு ஷாக்காகி அப்படியே பார்க்குறாங்க, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் தான் சொன்னேன்ல,
நான் சொல்கிறத மட்டும் செய், நீ வேறு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே போல் நைட்டு தூங்க போகக்குள்ள இவங்க ஒரு மந்திர வார்த்தைகளை சொல்லிட்டு, அந்த நண்பன் சொல்லி கொடுத்த மந்திர வார்த்தைகளை சொல்லிட்டு படுக்கிறாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சா பெருசாக இதை பற்றின வந்துட்டு அவங்களுக்கு யோசனையே கிடையாது. என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனிலேருந்து பெரிய ஆஃபர் வரும். அந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி வாங்கின பழைய கம்பெனியை விட இவங்களுக்கு 2 மடங்கு சம்பள உயர்வு அப்படின்றது நிறையா வருதுங்க. இதை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். நண்பனை கட்டி பிடிச்சி தன்னோட கண்ணீர்களால் வந்துட்டு நன்றி அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிடா, நீ சொல்லிக் கொடுத்த மந்திரத்தினால தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லி பேசுகிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக மாறிடு. ஒரு கட்டத்தில் மறுபடியும் இந்த நண்பர்கள் சேரக்குள்ள அப்போ கேட்குறாங்க, ராம் எப்படி இந்த மந்திரம் உனக்கு தெரியுது, இதை எப்படி நீ பண்ணுற? ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் நீ சொன்ன உடனே எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை கொடுத்தது, அது எப்படி அப்படின்றத வந்துட்டு நண்பர்கள் இருவரும் கேட்குறாங்க. உடனே ராம், நான் முதல்ல இந்த விஷயத்த சொல்கிறேன், அதாவது நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த ராம் என்ன சொன்னால் அவங்களுடைய நண்பர்கள் கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நைட்டு நம்ம தூங்க போகக்குள்ள நான் நல்லது தான் எல்லாத்துக்கும் செய்கிறேன், நான் வந்துட்டு யாருக்கும் கெடுதல் செய்யலை, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த பிரபஞ்சம் என்னை நல்லா பார்த்துக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது அப்படின்ற வார்த்தையை தான் ராம் அப்படின்றவர் தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை கேட்டது தான் அவங்களாம் ஷாக் ஆனது. இதை சொன்னால் எப்படா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இந்த ஷாக் அப்படின்றது வரும். இதை சொன்னால் இது எப்படா சரியாகும் அப்படின்றது நிச்சயம் சரியாகும். அதாவது நம்ம நண்பன் படத்தில் ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரி வந்திருக்கும். அது என்னதான் காமெடியாக இருந்தாலும் அதுதான் உண்மை. கண்ணு தெரியாத செக்யூரிட்டி இருந்தார். அந்த செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா எப்போவுமே அவர் ஆல் இஸ் வெல்னு கத்திக்கிட்டே போவார். இதெல்லாம் கேட்கக்குள்ள எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வந்துட்டு தூங்குவாங்க. இப்படியே போயிட்டுருக்குது ஒரு காலம். திடீர்னு ஒரு நாள் அங்கே இருக்கிற வந்துட்டு ஒரு வாகனம் அப்படின்றது திருடு போகுது. திருடு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இவங்களுக்குள்ளே தெரிய வருது, இங்கே வந்துட்டு செக்யூரிட்டி வேலை பார்க்குறவர் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போனால் அவருக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது அப்படின்ற. இதை கேட்டோம்னா எல்லாத்துக்கும் அதிர்ச்சி. இதிலிருந்து உங்களுக்கு புரிய வேண்டியது என்னென்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய மனசு அப்படின்றது ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான் அதை போட்டு வந்துட்டு குழப்பிக்காது, எந்த பற்றியும் யோசிக்காது. ஆனால் அதை பற்றி சின்னதாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது இப்படி நடந்துடுமோ, அப்படி நடந்துடுமோ, அப்படி ஆகிடுமோ அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இதுக்கும் இந்த கதைக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயம் சம்மந்தம் இருக்குங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகக்குள்ள உங்களுடைய மனசு அப்படின்றது உங்களுடைய பிரெயின் அப்படி சொல்லிடலாம். மனசுன்னு சொல்கிறத விட பிரெயின் அப்படின்றது எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு அந்த நாள் ஃபுல்லாக நடந்ததை வந்துட்டு குழப்பிக்கிட்டு இல்லை வீட்டில் சண்டை போட்டு படுக்கிறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிக்கக்குள்ள அப்படியே அதை கண்டினியூ பண்ணும். அதாவது நம்ம ஒரு படத்தை வந்து பாஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி ப்ளே பண்ணுற மாதிரி அப்படியே வந்துட்டு அது ப்ளே ஆகும். அதுவே நீங்கள் நைட்டு தூங்க போகக்குள்ள உங்களுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் சொல்லிவிட்டு அதை பாசிட்டிவாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் அது என்ன செய்யும்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்குள்ளே வராமல் பார்த்து. இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம தான் யாருமே கேட்கறதில்ல. இதை நிறையா காணொலியில் சொல்லிட்டேன், நிறையா செலிப்ரிட்டி இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலை நம்ம கேட்குறத கொடுக்கக்கூடியது தான். நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும். நம்ம கெட்டது கேட்டால் கெட்டது கொடுக்கும், நம்ம நல்லதை கேட்டால் அது நல்லதையும் வந்துட்டு கொடுக்கும். இதுதான். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு ஆரம்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு அப்படின்றது இருக்குது. அது எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்துட்டு எவ்வளோ பெரிய தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு முடிவு அப்படின்றது இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது ஒரு சிலர்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான், அதாவது எனக்கு அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு அப்படின்றது இருக்குது. இங்கே டெட் எண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. பாதையை நீங்கள் தேடி போகாதீங்க, இருக்கிற பாதையில் நீங்கள் போகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கிக்கணும் அப்படின்னு. நிச்சயம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வருது, ஆஃபீஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நைட்டு தூங்கக்குள்ள நம்ம முதல்ல சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு படுங்க. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, நான் உங்களுக்கு நல்லது செய்யலினாலும் எந்த தீங்கும் செய்யலை, அதனால் எனக்கு எந்த கெட்டதும் நடக்காது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேணால் இந்த டைமில் இருக்கட்டும், எனக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அது வந்து தானாகவே சரியாயிடும். இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும், கெட்டதை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், உங்களுடைய மனசில் நடக்கக்கூடிய மாற்றம் உங்களுக்கே வந்துட்டு கண்கூட தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லிடுங்க. இதை யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் பூஸ்டப்பாக மோட்டிவேஷனலாக இருப்பேன். நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்தி